ஹாய் மை குக்கீஸ், நான் உங்கள் நெக்ஸ்ட். வெல்கம் டு நெக்ஸ்ட் குக் வேர்ல்டு. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி தமிழில் பார்த்து நீங்கள் வந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மூவியோடைய டைட்டில் பார்த்துடலாமா? சேலஞ்ச் கிவ் பை ஹிம். ஸோ இது கொஞ்சம் ஃபன்னாக, கேஆட்டிக்காக, ரொமான்டிக்காகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணுன்னு இருக்கேன்டா. நான் இதில் நம்மளுடைய நம்ம டேயை நான் ஃபீமேலாக ஃபெமினாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது ஓகே, கம்ஃபர்டபுள்னால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை எனக்கு அப்படிலாம் பார்க்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம்டா. இது ஒரு பிஎல் ஒன் ஷாட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க மூவிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் லாஸ்ட்டாக கேட்டிருந்தேன், உங்களுக்கு ரெக்வஸ்டட் வீடியோஸ் ஏதாவது ஒன் ஷாட் அது மாதிரி வேணுமான்னு கேட்டிருந்த போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. அதுக்கு கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்தா தான் நான் அதை அடுத்தடுத்து அப்படியே அப்லோட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போது 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்பெஷலாக வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் பார்த்தோன்னா ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே 2 டீம் சரி சமமாக நின்று பயங்கரமாக விளாண்டுருக்காங்க. இப்போது ஒரு டீம்லேருந்து தான், சார் அவங்க சீட்டிங் பண்ணுறாங்க சார், எனக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டில் நாங்கள் தான் லீடிங் பாயிண்ட்ஸில் இருந்தோம். பட் எப்படி அவங்க ரேப்பிடாக ரைஸ் ஆனாங்க, எனக்கு அந்த ரீசன் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பர்சன் பேசிகிட்ருக்கோம். அது வேறு யாருமே இல்லைடா, நம்ம டீ தான். இப்போ ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் தான், ஏன் ரைஸ் ஆகக்கூடாதா? நீங்கள் ஆமாம் மாதிரி விளாண்டுட்டு இருந்தீங்க, இப்போ நாங்கள் சீக்கிரமாக உங்கள்கிட்ட இந்த பாலை பொறிச்சு கோல் போட்டு லீடிங்கில் இருந்தால் உங்களுக்கு பொறுக்கலையே, உடனே சீட்டிங்கு அது இதுன்ட்டு வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜங்குக் சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு ஜங்குக், நோ யோர் லிமிட்ஸ். தேவையில்லாமல் வார்த்தைகளை விடாத, அப்புறம் நான் விட்டேன்னா நீ தாங்க மாட்டேன். என்னடா அப்படின்ற மாதிரி பேசுவோம். சரி 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 2 பேர் சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிடி சார் நிற்கிறாரு, அந்த கோச் நிற்கிறாரு. சரி நீங்கள் வேணால் ஏன் ரீமேட்ச் கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த கோச் சொல்லவும், ஸோ எங்களுக்கு ஓகே. ஒரு வேளை அவங்க நெக்ஸ்ட் மேட்ச்லேயும் சீட்டிங் பண்ணாங்கன்னா, இங்கே பாரு ஃபஸ்ட்டு நாங்கள் சீட்டிங்கே பண்ணல, ரீமேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு வேளை நாங்கள் ஜெயித்தோன்னா, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா முதல்ல ஜெயிக்கிறீங்களான்னு பாருடா. சரி கேளு, முதல்ல நாங்கள் ஜெயித்தோன்னா நான் சொல்கிற மாதிரி நீ கேட்கணும். என்ன சொல்ல போகிற இப்போவே சொல்லு. சரி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அது டூர் வருதுல்ல, அந்த டூரில் நீ கேர்ள் கிட்ட போட்டுட்டு என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும், புரிஞ்சுதா? நம்மகிட்டே தான் அப்படி யோசிக்கிறாரு. சரி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி ஒருவேளை நாங்கள் ஜெயிச்சோன்னா, நீ ஜெயிச்சிங்கன்னா அந்த டூர் ஃபுல்லாக உனக்கு நான் சர்வெண்ட்டாக உன்னை கிங்காக வச்சு நான் பார்த்துக்கிறேன். ஓகே டீல் அப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கலான்னு வர நம்மகிட்டே தான் அப்படின்ற மாதிரி தட்டி விட்டு போயிடுறாரு. இப்போது ஜிமின் தான், மச்சான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம்லடா, ஏன்டா அப்படி கேட்குறேன்? இல்லைடா அவன் கேட்டிருக்கிறதே சரியில்லாத மாதிரி தோணுது. இங்கே பாரு ஜிமின், ஒரு தாட்டி இந்த டே வாக்கு கொடுத்துட்டானா அதை கண்டிப்பாக செஞ்சே தீருவான். அப்போ நீ தோக்க போகிற. எதுக்குடா இப்படி அபசகுணமாக சொல்கிற? இல்லட்டே கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ அப்படியே தானே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம டேயங்கோடைய டீம் தான் லீடிங்கில் இருக்காங்க. பட் என்னன்னு தெரில, ரேப்பிட் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே நம்ம ஜங்குக்கோட டீம் அப்படி ஹை லெவல்ஸில் பாயிண்டில் அப்படியே ஏறிடுறாங்க டக்குன்னு ரேப்பிடாக, இன்னும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில். இப்போது அந்த கோச் தான், ஓகே த வின்னர் ஆஃப் திஸ் மேட்ச் இஸ் ஜான் ஜங்குக் அண்ட் ஹிஸ் டீம் அப்போ நம்ம சொல்லுவோம். எல்லோரும் ஜங்குக்கோட டீம் தான் அப்படியே ஏ அப்படின்ற மாதிரி கத்தவும். இப்போது ஃபிலிக்ஸ் தான் பத்தியா இதுக்கு தான் வாயெல்லாம் விடக்கூடாது, வாயை கொஞ்சம் அடக்கிவே. இங்கே பாரு ஃபிலிக்ஸ், என் கண்ணு முன்னாடி வராத, வந்த அப்புறம் என்னடா இங்கே பாரு ஜங்குக் எப்படி பேசுகிறேன்னு பாருடா. இப்போ சாட்டிங்கிட்டு வாடா. என்ன டீல் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. சரி அப்போது வந்துரு கிளம்பி, உனக்கு இன்னும் 3 days இருக்குது சொல்லும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போ ஜிமின்ட்ட தான், ஜிமின் எதுக்கிட்ட வாய வச்சேன்? நான் எங்கடா வாய வச்சேன்? நீ சொன்னதுனால தான், இல்லைன்னா கூட நம்ம ஜெயிச்சிருப்போம். நான் இங்கே பாரு நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக விளாண்டிகிட்டு இருந்தான்னு தெரிஞ்சு தானே நீ போனேன். நான் அது பார்க்கவே இல்லைடா. நம்ம கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணியிருந்தோன்னா நம்ம தான் ஜெயிச்சிருப்போம்.
எனக்கு என்னமோ அப்படி தோணலட்டே. சரி வா விடு பார்த்துக்கலாம். எப்பட்றா உனக்கு நீ கேர்ள் கெட்டப் போட்டேன்னா உனக்கு தெரியும். மச்சான் எனக்கே ஆசையாக தான்டா இருக்குது உன்னைய கேர்ள் கெட்டப்பில் பார்க்க. ஜிமின் சரி வா வா நீயே பார்க்க போகலாம். வா நான் போய் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்படா சொன்னேன்? அதான் உனக்கு தெரியும்ல நான் எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுவேன்னு. ஆனால் நான் ஷேர் பண்ணுறேனோ இல்லையோ நீ டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு விட்டுறடா. விடுடா உன் அக்கா தானே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு இப்போ 2 பேரும் நேராக அந்த கேம்பஸை விட்டு நடந்து வராங்க. இப்போ ஜிமின் தான் இருடா ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும். இப்போ டீ தான் அப்படியே நின்றுட்டு அப்படியே என்ன சொல்கிறது கோவத்தில் இருக்கார். இப்போ ஒரு பர்சன் தான் அப்படியே ரிங் பண்ணவும் ஃபோன் கால் வருது நம்ம டீக்கு. ஹலோ சொல்லு டேட்டே, என்னாச்சுன்னு எனக்கு தெரியும், ஃபீல் பண்ணாத, நீ தான் சொல்லிட்டேல, சரி வா. சரி, ஆனால் எப்படி நான் ஒத்துக்கிட்டேனே தெரிலையே. சரி விடு, நீ தான் ஒத்துக்கிட்டேன்னா எதுனாலும் ஹேண்டில் பண்ணிடுவேல, வா நான் பார்த்துக்கிறேன் எதுனாலும். ஆனால் நீ வேணாமே, நான் வேணா பிசாட்டுக்கு போகாமல் இருந்துருவா. நீ என்ன டயலாக் விட்டுருப்பேன்னு தெரியும், வா பார்த்துக்கலாம் எதுனாலும். சரி அப்படின்ற மாதிரி நம்ம டீ அப்படி க்யூட்டாக என்ன சொல்கிறது பேசுவாங்கள்ல, நம்மளோட க்ளோஸ் பர்சன்ட்டெல்லாம் நம்ம அப்படி ரொம்ப சைல்டிஷாக மாறி பேசுவோம்ல, அது மாதிரி நம்ம டீ தான் அப்படி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பர்சன் தான் நிற்கிறாங்க. என்ன டீ நல்லா சிரித்து கடலை போட்டுட்ருக்க, யார்கிட்ட? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்டையா? கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கு முதல்ல கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை, அது மட்டும் இல்லாமல் உன்ட்ட ஒன்றும் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, மூட்டு போ. என்ன டீ இவ்வளோ கோபமாக இருக்க? ஸோ கடுப்பேற்றுறதுக்குன்னே இங்கே எந்தாவது வரியாடா? இங்கே பாருடா, போட்டு பேசுகிற வேலைலாம் வச்சுக்கூடாது. அப்புறம் நீ என்ன மாமனா மச்சனா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நான் எதுவாக வேணாலும் இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் மண்டே உன் பாய் ஃப்ரெண்ட் அது உனக்கு தெரியும்ல. ஐயோ போய் தொலைடா. வேணுமாட்டே லிஃப்ட்டு வேணா கொடுக்கவா? இல்லை எனக்கு கால் இருக்குது, நான் நடந்து போய்க்குவேன். வேணா சொல்கிறீ சொல்லும், லிஃப்ட்டு கொடுக்குறேன் உனக்காக. ஐயோ போய் தொலைடா, முதல்ல வந்துட்டான் பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி பார்த்து பத்திரமா போ. சரியா? அப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே டீஸ் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே தான் டீ ஒரு பில்டிங் முன்னாடி தான் நிற்கிறாரு. ஹலோ வந்துட்டேன், வந்து கூப்பிட்டுக்கோ, கொஞ்சம் திரும்ப நீ அப்போ நம்ம சொல்லிட்டு தான் நம்ம டீ அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் நீ தான் அப்படியே ஹக் பண்ணிக்கும். சரி விடு வா, ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் உன்னை அழகாக ரெடி பண்ணிடுறேன். நீ சும்மாவே இருக்க மாட்டியா? உன்னோட என்ன ஆசை கனவு நிறைவேற போதா? இல்லைடா, நான் தான் உன்னை மாடலாக என்னோடய பார்லருக்கு கேட்டேன், நீ தான் வரல, அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? நான் உன்னை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தியா, தம்பியை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். சரிடா என் செல்ல குட்டில, சரி வா. அப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு லைட்டாக கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். நம்ம டேயோடைய அக்கா எல்டர் சிஸ்டர் தான் நீனி வந்து ஒரு பார்லர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ப்ரொனவுன்சியேஷன் இப்படி தாண்டா எனக்கு வரும், மன்னிச்சிக்கோங்க. இப்போது நீ தான் அப்படியே பார்லருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சரி டே இந்தா அப்போ நம்ம சொல்லுவோம் தேங்க்யூ. அப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம டே அப்படியே அந்த இதை எடுத்து சாப்பிட்றாரு. ஆக்சுவலி என்னென்னா ஸ்ட்ராபெர்ரிஸ், அதை வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணால் எப்படி இருக்கும், அது மாதிரி சாக்லேட் வித் பெரிஸ் அப்படி இருக்குது. நம்ம டே தான் சாப்பிட்டுட்ருக்கோம். சரி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் வந்துடுறேன், இங்கே வெயிட் பண்ண. சரி போயிட்டு வா. அப்போ நம்ம சொல்லிட்டு தான் நம்ம டே அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஒரு பர்சன் தான், டேயாங் ஹாய் நூனா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. என்ன உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் தான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் தான் மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக போயிட்டீங்க. சரி விடு. என்ன ஹாயாங் உங்களை நல்லா வச்சு பார்த்துக்கிறாரா? இல்லைன்னா சொல்லுங்கள், நம்ம கொலை பண்ணிடலாம் அவரை, போட்டு தட்டிடுறேன். எங்கள் நூனாக்கு எதுனாலும் நாங்கள் நிற்போண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம அந்த பொண்ணு தான், வேறு யாருமே இல்லை, யோனா. ஆக்சுவலி வந்து டேயாங்குடைய ஒரு குட் சிஸ்டர் மாதிரி. சரியா? சரிடா, என்ன என் மேலே எவ்வளோ பாசம், சொந்த அக்கா மேலே கூட எவ்வளோ பாசமாக இருக்க மாட்டா போல். நீ மேலே பாசம் இருக்குது, ஆனால் நான் ஷோ பண்ண மாட்டேன், அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ நீ தான் வராங்க. என்ன கடலை போட்டுட்ருக்கியா? ஒன்றும் போடலை. என்ன நூனா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ இப்படி இருக்க, எப்போ மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்க? நூனா பேசாட்டு இருங்க, நானே எனக்கு ஏற்ற மாதிரி இன்னும் யாரையும் கண்டுபிடிக்கலை. அப்படியா? டீஸ் பண்ணாதீங்க என்னைய, எப்போ பாரு நீங்கள் வந்தீங்கன்னா என் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒப்பாட்ட சொல்லி தரேன். சரி விடு. அப்புறம் இல்லை சும்மா தான் வந்தேன், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னுனா சொல்லுங்கள்.
இந்தாங்க அப்போ நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி ஒரு பேபி ஷவர் இன்விடேஷன் கார்டு தான்டா. என்னது இது? ஆக்சுவலி என் தங்கச்சி ஒருத்தி இருக்கால்ல, ஆமாம், அவள் வந்து இப்போது 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதான் பேபி ஷவருக்கு இன்விடேஷன். உங்களுக்கு எப்படி இங்கே இருப்பேன்னு தெரியும்? அதான் நீ தான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இங்கே தான் ஃபாலோ வச்சுருக்கேன், இது பண்ணேன் அப்படின்னு சொன்னி என்ன சொல்கிறது, ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தேல, அதை பார்த்து தான் நான் வந்து கண்டுபிடிச்சி வந்தேன். ஐயோ ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ அப்போ நம்ம சொல்லிட்டு தான் இப்போ அப்படியே 3 பேர் ஹக் பண்ணிக்க. சரி ஓகே நாங்கள் வரோம். இல்லை, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணுமே. என்ன அப்பாயின்மெண்ட்? எனக்கு உன் பார்லரில் சர்வீஸ் நானும் எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா? அப்புறம் நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு இல்லாததான் வாங்க போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம நீ தான் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே தான்டா ஈவினிங் ஆகுது. நம்மகிட்டே தான் உட்காந்து பேசிட்டாரு நீட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம நீ தான் அப்படியே சரி இது கவலைப்படாத ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது நீ தான் சரி வந்து உட்காரு. அப்புறம் நம்ம சொல்லுவோம், நான் எதுக்கு, வாடா வந்து உட்காரடா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்மகிட்டே தான் அப்படியே போய் உட்கார்றாரு. உனக்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்? நீயும் ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு இன்னும் 3 நாள் தானே டைம் இருக்குது, அதுக்குள்ளேயும் உனக்கு ஹேர்லாம் செட் பண்ண வேணாமா? இருந்தாலும் 3 நாள் இருக்குல்ல, கடைசி ஒரு நாளில் பார்த்துக்கலாமா? இங்கே பாருட்டேன், கடைசி நாளெலாம் பார்க்க முடியாது. சரி என்னமோ பண்ணி தொலை அப்படின்ற மாதிரி சொல்லவும். இப்போ நீ தான் அப்படியே அவரோட டேயோட ஹேர் தான் அப்படி சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்க்குறாங்க. பரவாயில்ல டே, உனக்கு ஏற்கனவே லாங் இனஃபாக இருக்கிறதுனால சும்மா உனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபிட்டிங் மட்டும் வச்சா போதும். என்ன ஃபிட்டிங்னா எனக்கு புரியலை. அது சும்மா எக்ஸ்ட்ராவாக ஒட்டு முடி மாதிரிடா, பட் அது என்ன சொல்கிறது, பின்னுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும். சரி என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ டேக்கு தான் அப்படியே நீ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேர்லாம் அப்படியே இது பண்ணவும். ஆக்சுவலி அந்த ஹேர் வந்து ரியல் ஹேர் மாதிரி இருக்குது, விக்கு மாதிரி, கிட்டத்தட்ட விக் மாதிரி, பட் விக் கிடையாது. அது வந்து அவுந்து விழுகாது, பட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை பட் ரிமூவ் பண்ண முடியாது. அது என்ன சொல்கிறது, ஒரு பர்சன் தேவை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இருக்குது அந்த இது. இப்போ நீ தான் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஹிப்பு கிட்ட வர வரைக்கும் அந்த முடியை அப்படியே இது பண்ணிடும். இப்போ நம்மகிட்டே தான் அப்படியே என்ன சொல்கிறது, இந்த வாரங் ஷூட்டிங்கில் எப்படி அவ்வளோ லாங்காக வச்சுருப்பார் முடி, அது மாதிரி இருக்குது. பட் ஒரு பொண்ணு மாதிரி இருக்காரு. என்ன நீ கண்ணாடியில் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம டேக்கு தான் அவ்வளோ முடி இருக்கிறத பார்த்துட்டு, எனக்கா இவ்வளோ முடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆமாட்டே ரொம்ப அழகாக இருக்க. சரி தேங்க்யூ. சரி வா நாளைக்கு ஷாப்பிங் போகலாம். நாளைக்கு எதுக்கு, சண்டே போனால் பத்தாதா? சொன்னால் கேளு, இன்றைக்கி அதுக்குள்ளே டைம் க்ளோஸ் ஆயிரும். உனக்கு இதுக்கே டைம் ஆயிடுச்சு. நம்ம தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே 2-3 ஷாப் தான் இருக்குது. ஏன் உன்னோட ட்ரெஸ் எனக்கு பத்தாதா? என்னோடய ட்ரெஸ் உனக்கு லூஸாக இருக்கும்டா. சரி ஓகே போகலாம் ஷாப்பிங் அப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ அப்படியே தான் 2 days பாஸ் ஆகிடுது. இப்போது கரெக்டாக மண்டே மார்னிங் அப்படியே என்ன சொல்கிறது, இந்த டூருக்கு பஸ்ஸெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு பர்சன் தான் அப்படியே நடந்து வராங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படியே என்ன சொல்கிறது, பார்க்க அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே பேனான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அழகாக இருக்காண்டா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி அது நம்ம டே வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ஸு சரிங்களா, அந்த கட்டு வச்ச மாதிரி இருக்கும். ஸ்லீவ்லெஸ் கிடையாது, ஒரு ஹாஃப் ஷோல்டர் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. கழுத்தில் வந்து ஒரு பிளாக் பேண்ட் போட்டிருக்காரு. இந்நேரத்துக்கு சொல்லியிருக்கும் போது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும் பாருங்கள். நம்ம ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போது டே தான் அப்படியே வந்து நின்றுட்டு, எல்லோரும் என்னையவே பார்க்குறாங்களே, இந்த ஜிம்மின் வேறு எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியலையே அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கோம். இப்போ ஜங்குக்கு தான், என்ன பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்கா. இவன் வேறு பொண்ணு மாதிரி வந்துட்டேன் போதுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பேசுவோம். பரவாயில்ல, எனக்குன்னு ஏற்ற மாதிரி தான்டா இருக்கா. என்னது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இல்லை ஐ மீன் சும்மா சொன்னேன், சொல்லிட்டு எல்லாம் போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். வாடிச்செல்லாம் போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போட்டே தான் அப்படியே விடு அப்படின்ற மாதிரி பார்க்கவும். அவர் வந்து ஹீல்ஸ் போட்டிருக்காருடா. அப்படியே ஒட்டக்குன்னு நடந்து வரவும் அங்கே இருக்கிற பொண்ணுங்க தான், என்னடா நம்மளை விட அழகாக இருக்கா இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இப்போது அப்படியே தான் நம்ம ஜோக்கு தான் அப்படியே கிளாக் பண்ணி, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இங்கே பார்த்தீங்களா என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் கிம் டயாங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எல்லோரும் சூப்பர், மேட்ச் பர்ஃபெக்டாக இருக்குது, பேர் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்ருக்கா. நம்ம டே தான் இவங்க வேறு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஜிமின்னா
இந்த டீ உன்னோட லக்கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த லக்கேஜ் வந்து என்ன சொல்கிறது கை கடக்கமாக குட்டியாக இருக்குது. அதில் வந்து நிறைய என்ன சொல்கிறது நம்ம கேர்ள்ஸ் எப்படி கேர்லியாக அந்த சூட் கேஸ்லாம் வச்சுருப்போம் அது மாதிரி இருக்குது. அது நீனியோட சூட் கேஸ் தான். இப்போது டேக்கு தான் அப்படியே ஃபோன் கால் வரும். நம்ம ஜங்குக்கு தான் பிடிச்சி வச்சுருந்துருப்பார் நம்ம டேவை. இப்போ டே தான் அப்படியே ஹலோ சொல்லு ரீச் ஆகிட்டியா டே? வந்துட்டேன். என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலையே. இப்போது டே இப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன யார் உனக்கு எதுக்கு தேவையில்லாது அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா அப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ டேக்கிட்ட இருந்தது அப்படி செல்ல பிடிங்கி ஹலோ ஹலோ யார் பேசுகிறது? நான் ஜான் ஜங்குக் பேசுகிறேன். நீங்கள் யார்? ஓ நீ தானா அது? நான் நான் வந்து டேயாங்கோட சிஸ்டர். ஓ நீங்கள் தான் டேயாங்கோட சிஸ்டரா? ஆமாம் அவங்ககிட்ட நான் பேசணுமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போது அப்படியே என்ன சொல்கிறது 1/2 மணி நேரம் ஆகிடுது. என்ன பஸ்ஸே எடுக்க போகிறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கு ஆளை காணோம். இப்போ தான் கடைசியாக அவர் பஸ்ஸை வந்து ஏறவும் இந்த டே ஃபோன் அப்போ நம்ம சொல்லுவோம். டேக்கு பக்கத்தில் யாருமே உட்காந்துருக்க மாட்டாங்க. நம்ம டே வந்து விண்டோ சீட்டில் உட்காந்துருப்பார். இங்கே என்ன யாருமே வர மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லையே ஜிம்முன்னு வருவோம் உனக்கு என்ன அது தேவையில்லாது. ஜீவனா அது அவன் என் மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காந்துக்குவான் நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படி நம்ம சொல்லிட்டு அந்த பேக்கை அப்படியே தூக்கி அந்த சீட் மேலே இருக்குல்ல அந்த அங்கே போட்டுட்டு நம்ம டே பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்குவோம். நம்ம டே தான் ஜோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இடிக்காமல் இருக்கும். என்ன சொல்கிறது சார் வந்து ஒட்டாமல் உட்காந்துருக்காரான். கம்ஃபர்டபுளாக உட்கார்றா உட்காந்து தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அப்படியே அந்த பஸ் ரைடு அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம டே அப்படியே தூங்கி வலிஞ்சிட்ருக்காரு. ஏன்னா சார் தலைவர் வந்து காலங்காலத்தில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு மேக்கப் போடணும் அது போடணும் இது போடணும்னு அங்கிட்டு இங்கிட்டு கிளம்பி நம்ம நீனியோட உசுரை வாங்கியிருப்பார். இப்போது நம்ம டே தான் அப்படியே தூங்கிட்டுருக்கோம். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே அவரோட ஷோல்டரில் சாய்ச்சி வச்சுட்டு அப்படியே தூங்க சொல்கிறாரு. இப்போது நம்ம டே தான் அப்படியே தூக்கத்தில் அப்படியே தூங்கிட்டே இருக்கும். இப்போ அப்படியே தான்டா அவங்க வர வேண்டிய இடம் வந்துடுச்சு. அது என்னென்னா ஒரு வில்லேஜ் என்ன சொல்கிறது செம்ம பசுமையாக இருக்குது. அது வந்து அவங்க எதுக்குன்னா இந்த ஆர்கிடெக்சர் வில்லேஜை பற்றி அப்புறம் அங்கே இருக்க பில்டிங்ஸ் அது மாதிரி இருக்கிற இதை படிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இது வந்து சும்மா ஒரு டூர் மாதிரி. இப்போது அங்கே வந்து எல்லாருமே கப்பலாக இருக்கும். நம்ம ஸ்டாஃப்ஸே வந்து கப்பலாக தான் இருக்காங்க. இப்போ அப்படியே தான்டா அப்படியே இறங்கி பஸ்ஸை விட்டு இறங்கவும் பார்த்தா அந்த ஊரில் ஏதோ வந்து திருவிழா போல் எல்லோரும் ரெடியாக இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற என்ன சொல்கிறது எல்லோரும் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க யாருடா அப்படின்னு. எல்லாருமே வந்து கேர்ள்ஸ் வந்து என்ன சொல்கிறது ஒவ்வொருத்தவங்க நல்லா இருந்தாலும் நம்ம ஃபுல் ஃபோக்கஸும் டே மேலே தான் இருக்குது. பிகாஸ் நம்ம டே வந்து பொண்ணு இருக்கிறாங்க எல்லாருமே. இப்போது ஒரு பாட்டி தான் வந்து உங்கள் ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம டேயும் ஜங்குக்கு தான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பாட்டி வந்து சொல்லவும் நன்றி பாட்டி பரவாயில்ல இருக்கட்டும் அப்புறமா சொல்லுவோம். பொட்டே தான் அந்த ஹீல்ஸை பிடிச்சி போட்டுப்பார்ல அதில் வந்து நம்ம ஜங்குக்கோட காலை மிதிக்கும். ஐயோ மிஸ்டாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் தேங்க்ஸ் பாட்டி வாங்கடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை பாட்டி இங்கே ஜமீன்தார் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஜமீன்தானா அவன் என் பையன் தானா வாங்கடா போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பாட்டி ரொம்ப ஆர்டினரியாக இருக்காங்க. அதனால் வாடா போகலாம் போசக்கிட்ட பையில நின்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த வரேன் பாட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பிள்ளை அப்படி தான் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி நம்ம டேக்குக்கு போனால் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்போ அப்படியே தான்டா ஃபைனலாக அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு வந்துடும். வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் தான் அப்படியே அந்த ஒர்க்கர்ஸ் தான் அப்படியே வரவேற்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் நம்மளுடைய அந்த ஸ்டாஃப்ஸையும் அப்படியே வரவேற்கும். இப்போ அந்த ஜமீன்தார் தான் நீங்கள் தானடா அந்த பட்டணத்துலேருந்து வந்திருக்கீங்க? ஆமாம் ஐயா ஆமாம் நாங்கள் தான் வந்திருக்கோம். சரி எத்தனை நாள் வேணுமோ இருந்து நல்லா தங்கிட்டு போங்க. பசுபதி சொல்லுங்கய்யா. நல்லா அவங்களுக்கு வசதியெல்லாம் செஞ்சு கொடுறா. இவன் நம்ம அடியாள மாதிரி இவங்ககிட்ட என்ன வேணாலும் சொல்லுங்கள் அவன் செஞ்சு தருவான். சரியா? சரிங்க ஐயா. அவங்களுக்கு தேவையான ரூமு ஏற்பாடு அதெல்லாம் பண்ணி கொடுறா. சரிங்க ஐயா அப்படின்னு நம்ம மாதிரி சொல்லிட்டு அந்த ஒர்க்கர் தான் அப்படியே ஆளுக்கு எத்தனை ரூம் வேணும்னு சொல்லுங்கள். அங்கிட்டு வந்து தோப்பு வீடு இருக்குது 2 தோப்பு வீடு இருக்குது உங்களுக்கு போதும்ல? போதும்பா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 70 பேர் இருப்போம். அது என்ன அப்புறம் என்ன இங்கே இந்த வீட்டில் 30 ரூம் இருக்குது. என்னது 30 ரூமா? அந்த பனியான் தோப்பில் 40 ரூம் இருக்குது. 40 ரூமா? இதுவே உங்களுக்கு போதும்ல? போதும்பா போதும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் பத்தலைனா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன்.
ஆ சரிப்பா சரிப்பா அப்போ நம்ம சொல்லிட்டு இப்போ அப்படியே தான்டா ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே அந்த ரூமுக்கு போக இப்போது அந்த தோப்பு வீட்டுக்கு தான் நம்ம டேக்குக்கும் நம்ம யூமினும் போகிறாங்க. இப்போது ஜிமின் தான் அப்படியே நம்ம இழுத்துட்டு போயிடுறாரு. எதுக்குடா அவன் கூடலாம் போகிற அப்படின்ற மாதிரி. நம்ம ஜங்குக்கு தான் அதை நோட்டீஸ் பண்ணல. அவர் பேசாட்டுக்கு இவங்கிட்ட பேசிகிட்டு வருவோம், டே எங்கடா டேங்க காணோம், எங்கடா அதான் பாரு இழுத்துட்டு போகிறேன் பாரு, என்னடா உனக்கு இந்த இது ஒட்டிக்கிச்சா, ஆமாடா எங்கள் பாட்டி இந்த ஊர் தான். என்னது இந்த ஊரா, இது மாதிரி ஊருதே, சரி 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 எனக்கும் உன் கூட சீக்கிரம் அவன் கூட இருந்தால் எனக்கும் அந்த வாசம் ஒட்டியும் போலடா, சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தோன்னா ஒரு ரூமில் வந்து ரெண்டு பேர் தங்குற மாதிரி இருக்குது. நம்ம வீமின் தான் அப்படியே ஃபஸ்ட் ரூமுக்கு போயிடுவோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரூமில் நம்ம மின்னும் நம்மையும் குக்கும் போகிறாங்க. மின் குக் போகிறாங்க. இப்போது நம்ம தான்டா, எனக்கு இது முதல்ல ட்ரெஸ்ஸை அவுத்து போடணும்டா. மச்சான் என்னடா காலையிலேருந்து நீ தனியாக சிக்கலடா, என்னடா இப்படி பேசுகிற, இல்லைடா உன்னோட அழகு நான் வடிவமைத்து சொல்கிறேன், எப்பா என்னம்மா அழகாக இருக்க, தேங்க்ஸ்டா தயவுசெய்து ஜிமினு அடுத்தது இப்படி பேசினா வாயை உடச்சிருவேன், சரி மச்சான் சொல்லவே மாட்டேடி அப்படின்ற மாதிரி இதுக்கு ரெண்டும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த பாட்டி தாண்டா வராங்க. இப்போது டோரை நாக் பண்ணவும் நம்ம தான் என்ன சொல்கிறது, பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸு மாதிரியே வந்து ஷார்ட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார்ல, அதை போட்டிருக்காரு, இன்னும் சேஞ்ச் பண்ணல. கொண்டையை போட்டுட்டு அப்படியே யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கும். ஏப்பா சொல்லுங்கள் பாட்டிமா, ஏம்மா உன்னோட பேர் என்ன, எம்மாவா, நான் பொண்ணு இல்லையே, ஸோ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் பொண்ணும், சரி என்னோட பேர் டேங்மா, பொண்ணு வடிவாக இருக்கு, பேர் வடிவாதாப்பா இருக்குது, சரி பாட்டிமா, யார் உன் கூட இருக்கா, என் ஃப்ரெண்டு, ஓ ஃப்ரெண்டா, யாரவே, அப்புறம் நம்ம சொல்லுவோம் அந்த ஜிமின் தான் அப்படியே எட்டி பார்க்குறேன், நான் தான் பாட்டி, சொல்லுங்கள் என்ன வேணும், உன் கூட ஒருத்தவன் இருந்தான்ல உன் சோடி, ஏன் சோடியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் பார்க்க, அதான்டா அந்த ஒரு பையன் நட்டையாக இருந்தான்ல, ஐயோ யார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ என்னடா சவுண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ரூம்லேருந்து தான் நம்ம ஜங்கு கேட்டி பார்த்துருப்பாரு. எல்லாம் இருந்தா இங்கே இருக்கியா, எல்லாம் இங்கே வாடா அப்போ நம்ம சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே போகிறாரு. சொல்லுங்கள் பாட்டிமா என்ன வேணும், இவன் தான்டா உன்னோட கட்டிக்க போகிற பொண்ணு, கட்டிக்க போகிற பொண்ணா, இல்லை நாங்கள் சும்மா கப்பல் தான், அதை தானே சொன்னேன், ஐயோ இவங்கள்ட்ட வேறு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே மண்டையை சுழிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் சோடியாக தானே வந்தீங்க, சோடியாக இருக்க வேண்டியதானே, எதுக்கு தனியாக விட்டுருக்க அவளை, பாட்டிமா இல்லை இப்போ பாட்டிமா அது அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கட்டும், ஏன்னா அவனா, இல்லை அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கட்டும், என்னடா சொல்கிறே, நீங்கள் 2 பேர் சோடியா ஒரு ரூமில் இருக்கோ, அவங்க 2 பேர் இருக்கட்டும் அப்போ நம்ம சொல்லுவோம். நம்ம ஹியூமனை தான் பாயிண்ட் பண்ணி கேட்டிருக்கோம். சரி பாட்டிமா அப்புறம் மாற்றிக்கிறோம், இப்போ மாத்திரா, சரி அப்போ நம்ம சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் ஜங்குக்கு தான் அப்படியே அவரோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு டேயோட ரூமுக்கு வர, இங்கே போகிற வந்து காலை உள்ளே வச்ச காலை வெட்டிடு அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணாலே சொல்லுவோம். வேறு வழியில் நான் அப்படி தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே உள்ளே போயிடும். இப்போ யூமின் தான் ஒரு ரூமில் இருக்காங்க, டேக்கு ஒரு ரூமில் இருக்காங்க. இப்படி தான் சோடியாக இருக்கணும், சரிங்களா, நான் போயிட்டு வரேன் கணுங்க பார்த்துக்கோங்களா, சரி பாட்டிமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். யோ இந்த பாட்டியை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்மகிட்டே தான் அப்படியே உள்ளே வரோம். நம்மளே தனியாக இருக்கணும்னு நினச்சாலும் என்ன விதியா, இல்லை விதி இல்லை சதி, அந்த பாட்டியே நம்மளை சேர்த்து வச்சுருவாங்க. என்னது, இல்லை ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போட்டே தான் இப்படியே சரி ட்ரெஸ்ஸை மாற்றோன்னு சொல்லிட்டு நேராக அப்படியே அவர் அந்த லக்கேஜை தான் திறக்கிறாரு. பார்த்தா பாய்ஸ் ட்ரெஸ் பாதி இருக்குது, கேர்ள்ஸ் ட்ரெஸ் பாதி இருக்குது. ஐயோ இதெல்லாம் நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேனே தெரிலையே அப்படின்ற மாதிரி பேசுவோம். இது உன்னோட ரியல் ஹேரா என்ன, இப்போ ரொம்ப முக்கியம் அவசியம் பாரு, பெசாட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போட்டே தான் அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாரு. பார்த்தா பாய்ஸ் போடுற அந்த டிஷர்ட்டும் ஒரு ட்ராக்கு என்ன சொல்கிறது நீஸ் வரைக்கும் போடுவோம்ல, அதுதான் ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஃபுல் கவர்டில் இருக்கார் தலைவன். இப்போது ஜங்குக்கு தான் சரி நம்மளும் மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் மாற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போது 2 பேரும் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து வாஷ்ரூம் போய் மாற்றிருப்பார், நம்ம ஜங்குக்கு வந்து அது ரூமில் மாற்றிருப்பார். இப்போ கரெக்டாக நம்ம அப்படியே வெளியே வர நம்ம ஜங்குக்கு அப்போ தான் பேண்ட்டை போடுவோம். நல்ல வேலை நம்ம அப்படியே கண்ணை பொத்திட்டே வராரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும். ஒன்றும் இல்லை போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அப்படியே அந்த மெத்தை இருக்குல்லடா அந்த மெத்தையில் போய் படுக்கும்.
எம்மா எனக்கு என்னம்மா தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட்டே தான் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்போது அடுத்த நாள் தான்டா ஆக்சுவலி வர்றதுக்கு ஈவினிங் ஆகிருக்கும், அவங்க ரீச் ஆகிருக்கிறது ஈவினிங் ஆகிருக்கும், அப்படியே நைட் ஆகி அப்படியே என்ன சொல்கிறது நெக்ஸ்ட் டே ஆகிருக்கும். இப்போது திருவிழா தான்டா ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த பாட்டி தான் வராங்க, நாக் பண்ணவும் டோரை நாக் பண்ணவும் நம்ம டே தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாரு. பார்த்தா ஜக்குக்கு வந்து கீழே தரையில் படுத்திருப்பார், நம்ம டே வந்து மெத்தையில் படுத்திருப்பார். 2 பேர் படுக்கலாம், பட் நம்ம டே வந்து ஆச்சா புச்சான்னு கத்தி நம்ம ஜங்குக்கு வந்து தரையில் படுத்து தோங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி சொல்லியிருப்பார். இப்போது அந்த பாட்டி தான் கதவை தட்டும், ஐயோ யாராவது காலங்கத்தாலேயே அப்படின்ற மாதிரி பார்த்தா இப்போ காலையில் விடிய காலையில் 4:30 பொட்டி தான். ஐயோ எங்கள் வீட்டில் கூட இப்படி எழுப்புனது கிடையாது அப்படின்னமோ சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே கண்ணை தேய்ச்சிக்கிட்டே போகையில் நம்ம ஜங்குக்கோட காலை மிதிச்சிடுறாரு. ஐயோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு கத்த, மூட்டு படுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி படுத்துடுறாரு. இப்போது கதவை திறந்தா, என்னம்மா குளிச்சு கிளம்பலையா? இல்லை பாட்டி எதுக்கு? அம்மா திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா, அவங்களுக்கு தெரியாதா? தெரியாது. இந்தா இந்த சேலையை கட்டிட்டு வா, உனக்கு நல்லா வடிவாக இருக்கும். சேலையா? சேலைதாம்மா. சரி சரி பாட்டிம்மா, கட்டிட்டு வரேன். உனக்கு வேணுன்னா சொல்லு, நான் என்னோட பேத்தி இருக்கா, அவளை உனக்கு ஹெல்ப் பண்ணுற சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பட்டணத்தில் கட்டி பழகினது இல்லைலோ? ஆமாம். இல்லை பெரியம்மன் தான், என் ஃப்ரெண்டு இருக்கான். ஆம்பளை பையன் எப்படிலாம் அவனுக்கு கட்ட தெரியும்? இந்தா ஏன்னா பேத்தி அனுப்புகிறேன். ஐயோ பேத்தியா, ஐயோ என்னடா பண்ணுறது? இல்லை இந்தா ஜங்குக்கு கட்டி விடுவான். ஜங்குக்கா? யார் அது? நீங்கள் சொன்னீங்கல்ல அவன். ஓ சோடியா? அவனுக்கு எப்படிலாம் தெரியும்? அவன் ஆம்பளை தானே. நான் என்னோட பேத்தி அனுப்புகிறேன், இதா இப்போதைக்கு இதாக பிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சாரீ தாண்டா கொடுக்குறாங்க. சரி பாட்டிம்மா, சரி குளிச்சு கிளம்பு, நான் நேரம் ஆகுதுல. சரி பாட்டி அப்படி நம்ம சொல்லிட்டு தான் இப்போட்டே தான். ஐயோ அப்படி நம்ம சொல்லிட்டு அப்படியே அந்த தரையில் பொத்துணுல நம்ம ஜங்குக்கு தான் என்னடா சவுண்டுன்ட்டு எந்திரிச்சு பார்த்தா நம்ம டே அப்படியே பொத்துணுலேருந்து கிடக்கிறத பார்த்துட்டு, ஐயோ அட்டே என்ன செத்துக்கிட்டு போயிட்டேன் என்ன, இப்போ சாப்பிட்டுடா நானே மயக்கத்தில் கிடக்குறேன். மயக்கமா அப்படி நம்ம சொல்லிடுறாரு. இப்போ அப்படி தான்டா அப்படியே டைம் அப்படியே ஆகுது. போட்டே தான் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே என்ன சொல்கிறது அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜிமின் தான் அந்த ரூமில் இருக்கார். நம்ம ஜங்குக்கு வந்து இவங்களோட ரூமுக்கு போயிருப்பாருடா. பிகாஸ் எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம டே தான் பற்றி விட்ருப்பாரு. இப்போது ஒரு பொண்ணு தான் நாக் பண்ணவும் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே திறக்கும். ஐயோ அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பொண்ணு தான் கத்துது. என்னாச்சுமா, எது கத்துற? இல்லை ஒரு பொண்ணு தானே இருப்பாங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன இருக்கீங்க? இல்லை அவன் என் ஃப்ரெண்டு தான், உள்ளவா. அவனா? பொண்ணு தானே சொன்னாங்க. ஏம்மா இருமா, நீ நினைக்கிற மாதிரி இவன் பொண்ணெல்லாம் கிடையாது. என்னெல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் சங்கதி புரியலையே. ஏம்மா நீ படிச்சிருக்கியா? நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேனே. இது வந்து பையன். ஏன்னா பையனா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கத்த போக நம்ம ஜிம்மின் தான் அப்படியே வாயை பொத்திடுறாரு. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் வந்து ஒரு ரீசன்னால் அவன் போட்டிருக்கான். இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம். என்ன சொல்கிறீங்க? இல்லைம்மா, ஆக்சுவலி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் வந்து ஒரு பையன்தான். ஒரு சில பல காரணங்களால் அவன் வந்து ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்கான். ஐயோ அப்போது இந்த சேலையை எப்படின்னா மாற்றி விட்றது? நீ என்கிட்ட சொல்லு, நான் வந்து அது மாதிரி உனக்கு கட்டி விட்டுறேன். சரி சங்கதி புரிஞ்சுதாலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு தான், இந்தாங்க சேலை இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஃபஸ்ட்டு இதை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த ப்ளவுஸ் இருக்கும் இல்லைடா, அதை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மகிட்டே தான் அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு மாற்றிட்டு வராரு. மேலே துண்டை போட்டு கவர் பண்ணிட்டு வராரு. அந்த பொண்ணும் கண்ணை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. இப்போது நம்மகிட்டே தான் பேண்ட் போட்டிருப்பாரு. இதை இப்படி சுற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது அந்த பொண்ணு அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நம்ம ஜிமின் தான் அப்படியே கட்டி விடவும், இதை வந்து அதுக்குள்ளே சொல்லுங்க அப்போ நம்ம சொல்லிட்டு இப்போ அப்படி தான் கடைசியில் கட்டிட்டு பார்த்தா நம்மகிட்டே அப்படியே அச்சசல் பொண்ணு மாதிரியே இருக்கார். ஹேர் வந்து இப்போது முடி சீவனும்லோ, சரி உட்காருங்க அப்போ நம்ம சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் தலை அப்படியே சீவி அது என்ன சொல்கிறது ஜிமிக்கி அந்த நெத்தி சுட்டி ஹிப்பில் போடுற அந்த செயின் அதெல்லாத்தையும் போட்டு பார்த்தா நம்மகிட்டே அப்படியே அச்சசலாக அப்படியே என்ன சொல்கிறது இந்தியன் கேர்ள் மாதிரியே இருக்கும். நம்ம அந்த பொண்ணு தான், ஏன் நீங்கள் பொண்ணு மாதிரியே இருக்கீங்க அப்படி நம்ம சொல்லிட்டு அந்த நெத்தி முறிப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு தான் அப்படியே சுற்றி இப்படி சொடக்கு போடுவாங்கள்ல, அது மாதிரி ஃபுல்லாக சொடக்கு போடவும், ஏப்பா ஏன் கண்ணே பட்டுடானோ. சரி ரெடி ஆகிட்டீங்க
வாங்க போகலாம் அப்போ நம்ம சொல்லிட்டு இப்போ அப்படியே தான்டா நம்ம டே அப்படியே அழைச்சிட்டு போகும். அந்த பாட்டி தான் பார்த்துட்டு எம்மாடி அம்மா எம்பிட்டு அழகாக இருக்கா, ஆ ஏன் பார்த்த என் பேத்தியை விட இவ அழகாக இருக்காளா பாட்டி, ஆ இருந்தாலும் சொல்லணும்லம்மா எம்மாடி அழகாக இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பொண்ணு தான் அப்படியே சிரிச்சுட்டே போயிடுது. பொட்டியே தான் அப்படியே அப்படின்ற மாதிரி ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணி நிற்கிறாரு. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரியும்ல நம்ம டே வந்து பையனு. இப்போ எல்லாரும் அப்படியே கிட்ட வந்து அழகாக இருக்கடா அப்படின்னு அப்படியே காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு போக, இப்போது ஜங்குக்கு தான் வந்திருக்க மாட்டார். இப்போது ஜங்குக்கு தான் வேஷ்டி சட்டையில் அப்படியே பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்படி மாப்பிள்ளை கணக்காக ரெடியாகி வரும். இப்போது நம்ம டேவை பார்க்கவே இல்லை. மச்சான் டேவை பார்த்தியாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீலிக்ஸ் கேட்கவும், இல்லையே பார்க்கலையே, அவனுக்கு என்ன, சீக்கிரம் போய் பாடுறா, எப்பா கண்ணு ரெண்டு கலங்கி அப்படியே என்ன சொல்கிறது, கண்ணு ரெண்டு வெளியே வந்து விழுந்துரும் போல, என்ன அவ்வளோ அழகாக இருக்கியா, நீ பார்த்த அப்படி பேச மாட்டாடா, எப்பா அவன் பொண்ணாக கூட பிறந்திருக்கலாமாட்டுக்கு, சரி நான் போய் பார்க்குறேன் அப்போ நம்ம சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் போய் பார்த்தா நம்ம டே வந்து இந்த ஒரு பால்கனி மாதிரி இருக்குது, மேலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரஜினி முருகன் படத்தில் நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து லட்டு சாப்பிட்டுட்டே நிற்பாங்க, பின்னாடி வந்து நம்ம எஸ்கே கூட வந்து நிற்பார்ல, அதே மாதிரி நம்ம டே வந்து லட்டு தான் சாப்பிட்டு நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து பின்னாடி நின்றுட்டு அப்படியே டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ டே தான் அப்படியே திரும்பவும் நம்ம தலைவன் ஃபுல் ஃப்ளாட்டு, எப்பா அப்படி இருக்கார், டாப் டு பாட்டம் என்ன சொல்கிறது, தலை நெத்தி முதல் கால் பாதம் வரை அப்படி நோட்டீஸ் பண்ணுறாரு. கழுத்தில் போட்டிருக்க செயினாக இருக்கட்டும், நெத்தியில் போட்டிருக்க நெத்தி சுட்டியாக இருக்கட்டும், காதில் போட்டிருக்க ஜிமிக்கியாக இருக்கட்டும், அவர் ஹிப்பில் போட்டிருக்க அந்த ஹிப் செயினாக இருக்கட்டும், எப்போ அப்படி இருக்கார் மனுஷன் ஃப்ளாட்டு. யார் பார்த்தாலும் அப்படி என்ன சொல்கிறது, தம்ப்நெயிலில் கொடுத்ததை விட அவ்வளோ அழகாக இருக்கார். நம்ம ஜங்குக்கு தான் எப்புட்றா அப்படியே அழகாக பொண்ணு மாதிரியே இருக்க, நீ கொடுத்ததுனால தான் இப்படி போட வேண்டியதாகிடுச்சு, இல்லைன்னா நான் ஆப்போசிட்டுக்கு பேண்ட்டை போட்டேன்னா ஷர்ட்டை போட்டேன்னா கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பேன். ஏன்டே உனக்கு இது இச்சிங்காக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஆமாம் இருக்கும், என்ன பண்ணுவா, நான் போட்டு தானே ஆகணும், நீ எதுக்கு இந்த சேலஞ்சை முதல்ல பண்ண, நீ தான் கொடுத்தியே, நீ அக்செப்ட் பண்ணியிருக்க தேவையில்லையே, அது அக்செப்ட் பண்ணியிருக்க தேவையில்ல தான், ஆனால் என்ன, ஆனால் நான் சொன்ன காப்பாற்றுறவேன், சரி ஆனால் ரொம்ப அழகாக இருக்கடா, சரி சந்தோஷம் போய் தொலை, சரி இப்போயாவது நான் ஈகோ மறந்து பேசுகிறேன், நீயாவது அப்படி பேசுகிறியா, பேச மாட்டப்போ அப்போ நம்ம சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே போக போக நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே இழுத்து என்ன சொல்கிறது ஒரு ரூமுக்கு தான் அப்படியே அழைச்சிட்டு போகிறாரு. அந்த ரூமில் வந்து பார்த்தா என்ன சொல்கிறது, இந்த சாக்கு முட்டை அந்த அரிசி முட்டைலாம் இருக்குல்ல அது இருக்கும். நம்மகிட்டே அப்படியே என்ன சொல்கிறது அந்த அரிசி முட்டையில் மேலே போய் விழுந்துடுறாரு. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே போய் அவர் மேலே ஹோவராக இப்போது டே தான், எதுக்குடா இப்படி என் மேலே வந்து விழுந்து கிடக்கிற, என்னட்டே இந்த லாங்குவேஜ் உனக்கு என்ன அடாப்ட் ஆகிச்சா என்ன, அது பேச பேச யாருக்குனாலும் அடாப்ட் ஆக தானே செய்யும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குடா, உனக்கு பெசட்டுக்கு ஒரு பாட்டு பாடலாமே, என்ன பாட்டு, கண்ணாடி வளைய தாரேன், காதுக்கு ஜிமிக்கி தாரேன், கழுத்துக்கு தாலி தாரேன், டி வரியாடி, வர முடியாது போடா, வேற யாராக இருப்பா அது ஆளை, ஆனால் எனக்குன்னு ஏற்ற மாதிரி இருக்கடா நீனு, எப்படி ஆனோ முதல்ல எப்படி பேசுகிறத விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே தள்ளி விட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே அந்த டே ஃபுல்லாக வந்து அந்த திருவிழா அது இதுன்னு ஃபுல்லாக ஜாலியாக போயிருக்கு. இப்போது ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, அந்த தலைவாழை விருந்து சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நம்ம டே ஃபுல் கட்டிட்டு வந்து அப்படியே அவர் ரூமில் படுத்திருக்க. ஆக்சுவலி அவர் சாரீ எதுவுமே மாற்றலை, அப்படியே படுத்திருக்காரு. இப்போது ஒரு பர்சன் தான் அப்படியே ரூம்குள்ளே வரவும் நம்ம ஜங்குக்கு தான் உள்ளே வந்திருப்பார். பிகாஸ் அவர் ட்ரெஸ் எல்லாம் அங்கே தானே இருக்கும், சரி ட்ரெஸ்ஸை மொத்தம் மாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருப்பார். இப்போ பார்த்தா நம்ம டே சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை காலை பப்பரக்கான போட்டு தூங்குறாரு. ஆக்சுவலி அது சாரி அவர் போட்டிருக்காரு, அவர் எப்படி டீசெண்டாக தூங்கணும், மனுஷன் எப்படி பப்பரக்கான தூங்கும், அவர் ஹிப்பு ஒரு சைடு தெரியுது, அவர் கை ஒரு சைடு தெரியுது, அவரோட சாரி அங்கிட்டு விலகி இருக்குது. நம்ம ஜங்குக்கு தான் வந்து பார்த்துட்டு ஆஹா என்ன கண்கொள்ளா காட்சி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். சரி ஜங்கு அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே தான் ஜங்குக்கு தான் அப்படியே நேராக போய் எம்மா யோப்பா அப்படின்ற மாதிரி இருக்கார். இப்போ அப்படியே தான்டா நம்ம ஜங்குக்கு தான் எந்த வேலைக்கு வந்தாரோ அந்த வேலையை முடிச்சுட்டு அவர் பிசட்டு போயிடுறாரு. ஆக்சுவலி ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு கிளம்பிடுறாரு. இப்போது அப்படியே தான்டா அந்த ட்ரிப்பும் முடியுது.
அந்த ஃபெஸ்டிவலும் முடியுது. நம்ம டே தான். நன்றி பாட்டி, நாங்கள் போயிட்டு வரோம். இல்லை, நீ கண் கலங்காமல் பார்த்துக்கணும் அவனை, சரியா? ஏன் கண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்கடா ஜங்குக்கே. சரி பாட்டி, கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன். சரி, நீங்கள் 2 பேரும் நல்ல சோடியானோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரையும் நிற்க வச்சு அப்படி என்ன சொல்கிறது, அப்படி நெத்தி முடிக்கிறாங்க. இப்படி சுற்றி சொடக்கப்படும். அப்படியே அத்தனை சொடக்கு முடியுது. இப்போது அப்படியே தாண்டா அந்த டூருக்கு விட்டு அப்படியே முடிஞ்சு அப்படி போகும். இப்போது நம்ம டே தான் 2 நாள் கழித்து காட்டினா நம்ம டேயும் ஜங்குக்கு தான் அப்படியே ஒரு ரூமில் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக், என்ன டே 2 நாளைக்கு முன்னாடி சொன்னதுக்கு ஏதாவது செருப்படி தர போறியா, இல்லை ஆன்சர் தரப்போன்னு வச்சுக்கலாம். ஏன்? சரி சொல்லு. சொல்கிறத விட பாட்டா பண்ணலாமான்னு தோணுது. ஏனோ தன்னாலே வந்தேனே, காதல் கொண்டேனே. ஜங்குக்கா, எனக்கு அந்த ட்ரிப்பில் புரிஞ்சது என் மேலே எவ்வளோ கேரிங்காக எவ்வளோ பாசமாக இருந்த அப்படின்னு. அதனால் சொல்ல நீ டே ஐ லவ் யூ டூ அப்படி நம்ம சொல்லிட்டு தான் இப்போ 2 பேரும் அப்படி க்யூட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, நான் இந்த கதையை இங்கே முடிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இது அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா நான் ஒரு மாதிரி ரெடி பண்ணி இது ஏதோ ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு. ஓகே, ஹோப் யூ கைஸ் லைக் இட். ஓகேடா, இது மாதிரி ஒரு அப்சல்யூட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் லவ் யூ கைஸ், டேக் கேர், டாட்டா.